ஸ்கூல் ஓப்பன் ஆகி 3 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளாடியே நான் 4 டிஃபன் பாக்ஸு மாற்றியாச்சு. இதுக்கு மேலேயும் நான் என்ன டிஃபன் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா எல்லா மாடல் டிஃபன் பாக்ஸுமே வாங்கி யூஸ் பண்ணியாச்சு. எதுவுமே ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே உருப்படியாக இருக்கவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. லாஸ்ட் டைம் வாங்கின பெண்டோ பாக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அவனோட லஞ்ச் பேக்கில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ் காம்போவாகவே வாங்கிடலாம். இது வேற ஆஃபரில் போட்டிருந்தான். அதனால தான் ஃப்ளிப்கார்ட்ல இருந்து இதை நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா மில்டன் பிராண்டில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். இதை பார்க்குறதுக்கும் டீசெண்டாக இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. ஓகே, பார்க்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னும் நான் நினச்சி தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட லஞ்ச் பேக் குவாலிட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் இதோட பாட்டில் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ நாள் உழைக்கும்னு தான் எனக்கும் தெரியலை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் தான். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இதோட எம்எல் பார்த்தீங்கன்னா 750 ml. இதோட ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. லிட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது அவுட்டரில் கொடுத்துருக்க பெயிண்ட் உழைக்குமா என்னன்னு தான் தெரியலை. நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி டப்பா மாதிரி. இது உங்களுக்கு 100 ml வருது. இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஓவன் சேஃபு, அப்புறம் டிஷ்வாஷர் சேஃபும் கூட. ரொம்பவே திக்காக இருக்குது. இது என்னோட பையனுக்கு சாஸ் எல்லாமே கொடுத்து விடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இது 180 ml. இதோட இன்னர் சைடு எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. லிட்டு பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது எல்லாமே ஓவன் சேஃப் தான். அதுக்கப்புறம் டிஷ்வாஷர் சேஃபும் கூட. இந்த சின்ன கண்டெய்னரில் நம்ம கூட்டு பொரியல் அதெல்லாமே வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பெரிய கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 320 ml வருது. இதோட இன்னர் சைடும் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ரவுண்ட் ஷேப் மட்டும்தாமே அவைலபிளாக இருக்குது. இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப பெரியவங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் பத்துமா அப்படிங்கிறது தான் ஒரு டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை விட ஒரு பெரிய கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் கொண்டு போகிற கண்டெய்னர் மாதிரி. இது 450 ml கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ரைஸ் எல்லாமே வச்சு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு கூட ஒரு ஃபோக்கு அண்ட் ஸ்பூனு கூட ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிறாங்க. இதோட குவாலிட்டி எல்லாமே சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. இது மில்டன் பிராண்ட் ஆனனால நமக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்னோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கண்டெய்னரில் ரைஸ் அந்த மாதிரி வச்சுட்டு சின்ன ஒரு அந்த 320 ml சொன்னோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதில் சைட் டிஷ் எல்லாம் வச்சு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அவனோட லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க.